ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்போம். யூடியூப் சேனலோட இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் போட போகிறோன்ட்டு. ஆனால் அது சரி பாட்டு வந்தாண்டா இறான்டா பேச விட்றாண்ணா. இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஏன் ஒரு வருஷம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷமாக ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம் காய்ஸ். நாங்கள் யூடியூப் சேனலோட நினைப்பே எல்லாமே இப்போ தான் எங்களோட ஞானம் வந்து உதிச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணுங்கள். 5 லைக் வேணும், அதுதான் டார்கெட் பார்ட் 2க்கு. சப்ஸ்கிரைபு சர்வைவல் கேம் பிளே தான் இது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து போனஸ் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். இறாண்டா சொல்ல விட்றா, அப்போ தாண்டா அவங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கப்புறம் பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இருற மூலம் நான் இது எடுத்துக்கிறேன், டார்ச் எடுத்துக்கிறேன்டா. போய் எடுத்துக்கோ. சரி காய்ஸ், இப்போ நம்ம போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா க்ரீப்பரு, இந்த பக்கம் பார்த்தா ஜாம்பி. சரி அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அங்கேயும் ஜாம்பி. என்ன கைஸ் எப்போ கைஸ் பண்ணா நம்மள? ஏய் மைண்ட் கிராஃப்ட் நம்மள ஏமாத்துறாங்க. சரி காய்ஸ், நம்ம எவனே நம்ம லூட் டெஸ்ட்டு அடப்பாய் அடுங்கடி எழுத்துலடா கொஞ்சம் கம்முன்னு. உன்னை அடிக்கணும்டா, அடி அடி போடு. நம்ம வேற கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணல காய்ஸ். நம்ம லூட் எல்லாம் போகுது காய்ஸ். எல்லாத்தையும் ஆன் பண்ணி மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டியே. இங்கே அந்த கிராச் இருக்கிறப்ப அப்போ தான் நான் மேலே ஏற முடியும். வழி ஏறி எடுத்துக்கிறேன். இப்பயும் அடிக்கிறேன். ஏறிட்டேன்டா. நேரம் சொன்னால் போய் அடி வாங்குறாங்க காய்ஸ் எல்லாருக்கிட்டையும். ஆனால் இவன் அடி வாங்கிறதுனால தான் காய்ஸ் நம்மள வரவெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க காய்ஸ். காய்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லவங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். யார் அது முடிச்சது நம்மள காய்ஸ்? எங்களை பார்த்தா பாவமாக இல்லையா அவங்களுக்குலாம்? ஒருத்தன் விட்டா இன்னொருத்தன் வந்து முடிச்சுக்கிட்டே இருக்காங்க காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியாச்சு. லோட் ஆகுது. என்னடா இது காய்ஸ், இது ரொம்ப நேரம் ஆகுது. மைண்ட் கிராஃப்ட்டுக்காரனும் கரீனாக்கார மாதிரி ரொம்ப நேரம் நம்ம சுற்ற விட்றாங்க காய்ஸ். ஏதோ கேட்குது அவ்வளோ கொடுப்பேன். ஆமாம், இப்போ நம்ம எந்த உலகத்துல போகிறோன்ட்டு எவ்வளோ நேரம் லோட் பண்ண வைக்கிறானுங்க. இருங்க காய்ஸ், நான் கட் பண்ணிட்டு வரோம். காய்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். லோட் பண்ணவே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு காய்ஸ். சரி நம்ம லூட்லாம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இல்லை காய்ஸ், இவன் சொன்னால் கேட்கவே மாட்டான். நீங்களே சொல்லுங்கள் லூட் எந்த பக்கம் இருந்துச்சுன்ட்டு. ஆனால் இப்போ சரியாக போய் எடுத்துருவாங்க சொன்னதுனால. எடுப்போம். அதுவும் இருக்கு. நல்லா எங்கடா பிக்காக்ஸ்லாம் இருந்ததுடா, அதெல்லாம் எங்கடா? பிக்காக்ஸ், ஆக்ஸு, ஃபுட்டு எங்கடா அதெல்லாம்? நீ போய் போட்டோ விட்டு வந்தால் என்னதான் பண்ணுறது? நீ என்ட்ரமன் மட்டும் என் கையில் கிடச்சா ஈரா நான் ஒழுங்காக வரேன் காய்ஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 20 அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு என்ட்ரமன் அடிச்சுட்டு வரலாம் காய்ஸ். பாருங்க, நீங்கள் அது நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் வீடியோஸ் வரும். சரி அதுவும் இருக்கு. பார்த்துட்டேன். எங்கே? அங்கே பேர். ஆமாம், மண்டை மேலே இருந்த கொண்டையை மாற்றிட்டு வர மாதிரி மண்டை மேலேயே இருக்குது. நம்ம கீழே போய் தேடிட்டு இருக்கோம் காய்ஸ். சரி சுற்றிட்டு சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து போயிட்டு முட்டை கலெக்ட் பண்ணணும். அதுதான் பேசிக் கைஸ் நமக்கு. காய்ஸ் மாடு யாருக்கெல்லாம் மாடு பிடிக்குமோ மாடு சொல்லுங்க, அதையும் சொல்லிட்டு பாருங்க. சரி கைஸ், இந்த மாடை கொண்டது தப்பா சரியா கமெண்ட்லேயே சொல்லுங்க. தப்புனா எஸ் சொல்லுங்க, தப்பு இல்லைன்னா நோ சொல்லுங்க. சரி இப்போ முட்டை கலெக்ட் பண்ணுவோம் காய்ஸ். எங்களுக்கு எடிட் பண்ண தெரியாதுன்றதுனால காய்ஸ் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பண்ணிச்சுக்காங்க. பேக்ரவுண்டில் எங்களுக்கு சரியாக எடிட் பண்ண முடியல. அதேமாதிரி நடுவில் வடிவேல் காமெடியெலாம் போட முடியல. நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அப்புறம் வீடியோ போடுவோம் காய்ஸ். அதுக்கு டார்கெட் 5 லைக், அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுவோம். இல்லை கோச்சிட்டு போட மாட்டோம். கேட்குதா காய்ஸ்? கேட்குதா? சரி நம்ம இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்ய ஆரம்பிக்கலாமா? சின்ன கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம் காய்ஸ். முதல்ல இன்வெர்டரை ஆன் பண்ணிக்கணும். அதில் போயிட்டு முதல்ல வுட்டை வந்து பிளாங்காக மாற்றணும். 4 பிளாங்க் இருந்தால் தான் ஒரு கிராஃப்டிங் டேபிள். சரி ஓகே, 4 பிளாங்க் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஃபர்னைன் செய்யணுமா? ஃபர்னைன்ஸு செஸ்ட்டு செய்யணும்.
யார் செஸ்ட் காய்ஸ்? 2 செஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு ஒன்றே செய்வோம். ஆடு 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 பாடுறா இந்த பக்கம்டா. நான் கத்துது பாடுறா. இதோ போ காய்ஸ், நமக்கு பெட்டு முக்கியம். இல்லை நைட்டு ஜாம்பி வந்து நம்மள பொழப்பானுங்க. அது அருவி தானே. சரி நம்ம முளைப்ப ஆடை விட்டுரும். மேலே ஒரு ஆடு இருக்கான்னு பண்ணியே இருக்கு, ஆடு இருக்காதா? சேத்துல இருக்க பண்ணி இங்கே நாட்டில் இருக்கும் தண்ணியில் ஆகிட்டு இருக்கும்போது ஆடு இருக்காதா? நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி யாருன்னா கொல்லணும். வந்துட்டாயா? அடி என்ன பண்ணி நம்மள அடிச்சு தள்ளி விட்டாங்க காய்ஸ். சரி நம்ம அருவியில் போய் குளிச்சுட்டு வருவோம் ஒரு ஜம்பை போட்டு. காய்ஸ் எங்களை விளையாட்டு 2 நாள் கீழே குதிச்சிட்டோம், செத்து போயிட்டோம். இப்போ ரீஸ்பான். ஐயோ எப்படிடா? நல்லா காய்ஸ் பக்கத்தில் ஸ்பான் ஆகிருக்கோம். நல்லா நம்ம ரீச் பாயிண்ட் வேறு செட் பண்ணோம் கூடிய சீக்கிரத்தில். பண்ணிடலாம், அது ஒரு விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. சரி ஆடை தேடுவோம். எங்கே இருக்க ஆடு? ஆடு எங்கடா ஆடு? நான் சொன்னது ரைட் சைடில். இப்போ நீ அருவிக்கிட்ட வந்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நானா விளாட்றேன், என்ன விளாட்றேன்? நீ தானே சொன்ன இங்கே தான் இருக்குன்ட்டு. சரி காய்ஸ், எங்களுக்குள்ளேயே பேசாமல் கொஞ்சம் உங்கள் வீட்டையும் பேசலாம் முடிவு பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா பண்ணி, அந்த பண்ணி தான் நீங்கள் தள்ளி விட்டுச்சு. இது அந்த பண்ணி தான்றவங்க பிக் 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பண்ணி இல்லைன்றவங்க பிக் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் எங்கள் அண்ணன் ஒரு 1 நம்பர் ஃப்ராடு காய்ஸ். அந்த ஆடை மட்டும் விட்டுட்டு நைட்டில் போய் சர்வே பண்ணுறதுக்காக ஆடை வெட்டாமலே இருக்காங்க காய்ஸ். இன்னும் இப்போ இந்த பக்கம் போய் ஒரு ஜம்பை போட்டு அப்புறம் எப்படி ஏறுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை மேலாம் ஏறி வரும் உங்களுக்காக. நீங்கள் அது பார்த்தீங்களா? என்னது அயன் எங்கே? இதோ இங்கே. ஐயோ அப்பா காய்ஸ் ஆனால் குரல் கொடுக்குறாங்க காய்ஸ். அது யாருன்னு உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். சரி நல்லவேளை நமக்கு ஸ்டோன் பிக்கெக்ஸ் இருக்குது, அயன்லாம் கண்டுபிடிச்சோம். நாம் தான் பார்ட் 1லேயே அயன்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடம் நமக்கு கொஞ்சம் லக்கி. ஆமாம் காய்ஸ், நம்ம ரீச் பண்ணாமல் ஒரு கேவ் இருந்ததுல, அந்த கேவில் கூடிய சீக்கிரத்தில் போய் மைண்ட் பண்ணலாம் காய்ஸ். நீங்கள் கவலையப்படாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த அயனை மைண்ட் பண்ணணும் காய்ஸ். நமக்கு நல்ல வேலை செஸ்ட்டில் வந்து ஸ்டோன் பிக்கெக்ஸ் கிடைச்சதுனால நம்ம வந்து மைண்ட் பண்ணுறோம். நைட் ஆயிடுச்சு. இன்னொரு அயனு காய்ஸ். காலையில் ஆனவுடனே உங்களுக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நைட்டு பெட் இல்லாமல் அடி வாங்குறத பார்க்கணுன்னு உங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அடி வாங்குறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்னடா இவ்வளோ மொக்கையாக ஆடுறானு சொல்லிட்டு நீங்களே வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் நாங்கள் காலையில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நைட் வியூ காமிக்கலாமா? காய்ச்சி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்கெலிட்டன் வருவாங்க காய்ஸ். இப்போ நீங்களே பாருங்கள், ரொம்ப மோசமான பையன் அவன். பாருங்க காய்ஸ், இப்போ வியூ இப்படி இருக்குது. இப்போ நைட் வியூக்கும் காலையில் வியூக்கும் பாருங்கள். நைட் இப்படி இருக்கா, காலையில் காமிக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு. காலையில் சூப்பராக இருக்கும். ஆனால் புதைச்சாலும் திரும்பி வராங்க காய்ஸ் அவன். ஐயோ க்ரீப்பர் இந்த பக்கம். சத்தம் கேட்குதா காய்ஸ்? சொன்னாலும் இவன் க்ரீப் வச்சு அந்த. சரி நாங்கள் காலையில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா காய்ஸ்? எலும்பை சரி எலும்பாடுறான். உன் நெஞ்செலும்புலாம் எண்ணிடுறான். இங்கே இருக்கிறான் பாருங்க. வந்தாச்சு பார்த்தீங்களா காய்ஸ்? காலையில் அடிக்கிறானுங்க. எரிஞ்சாலும் நம்மளை எரிச்சு தான் அவனுக்கு சாவானுங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னடா பார்த்தா திரும்பிக்கே உள்ளே குதிச்சிட்டோங்க அவனால். இப்போ அதே இடத்துல தான் ஸ்பான் பண்ணி விட்ருக்கானுங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஏறணுங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த வியூ காமிக்கிறோம் காய்ஸ். நாங்கள் போகிற இப்போ நாங்கள் மேலே போயிட்டு காமிக்கிறோம் காய்ஸ். நாங்கள் போகிற வழியில் பார்த்தா அயன் இருந்துச்சு காய்ஸ். அதான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு அயன் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறும்போது அயன் காய்ஸ். முன்னாடியே பார்த்துருந்தா கொஞ்சம் அயன் பண்ணியிருக்கோம். கேவுலாம் போனால் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பார்ட் 2 வீடியோவில் டைமண்ட் தேட ஆசைப்படலாம். ஆமாம் காய்ஸ், கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம், தேவைப்படும். அதே ஏதோ ஃபர்னன்ஸ்ன்னு செய்யணும்னு உங்களை அது செய்யணுமோ? ஆமாம் செஞ்சிடலாம் நம்மள. செய்வோம். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். ஐயோ ஐயோ மைண்ட் காய்ஸ். இந்த கல்லெல்லாம் கருக்கு முறுக்கு நம்ம வெட்டணும் காய்ஸ். அது கொஞ்சம் கஷ்டம் காய்ஸ். கை வெளிக்க போட்டு கல்லை உடைக்கிறோம் காய்ஸ். சரி காய்ஸ், நாங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை காட்டுறதா இதை பாருங்கள். எமரால்டு பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் ரொம்ப நேரமாக இந்த பக்கம் காமிச்சுட்டுருக்கான் எமரால்டு பார்க்காம. இந்த எமரால்டு மைண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அயனில் பிக்காக்ஸ் தேவைப்படுது. அதான் அயன் மைண்ட் பண்ணியான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் கஞ்சந்தரமாக நான் வந்து இப்போ வேஸ்ட் பண்ண மாட்டேன் பார்த்தா. ஐயோ கீழே இன்னொன்று இருக்குது காய்ஸ் இந்த பக்கம். அதுவும் ஒரு அயனு.
அங்கீழே பார்த்தீங்களா கைஸ்? எமரால்டு 3 காய்ஸ். 3 அயன் கைஸ். ஏன்டா எமரால்டு பார்த்தா நாலு. உனக்கு இல்லையாடா? 4 அயன். எங்கள் அண்ணன் 5 6 அயன் இருறா. கைஸ். 7 அயன் கைஸ். ஐயோ ஐயோ, கூடிய சீக்கிரம் நம்ம அயன் ஆர்மருக்கு மாறிடலாம் போலயே. எல்லாம் அயன்லேயே செஞ்சிடலாம் போல. எங்கள் அண்ணன் ஒரு கஞ்சா பிஸ்னாயிரு கைஸ். இப்போ ஒரே ஒரு அயன் பீக்காக் செஞ்சு அந்த எமரால்டை மைண்ட் பண்ண வக்கு இல்லாமல் அவன் போயிட்டுருக்காங்க. சரி நம்ம கீழே போவோம். இப்போ பாருங்க கைஸ், டாசன் மாதிரி மரத்து மேலே போயிட்டுருப்பாங்க கைஸ். இப்போ போடுவான் பாருங்க ஒரு ஜம்ப்பு. அச்சக் பச்சக் லொஜக் மொஜக் பஜக். சரி நம்ம கீழே போவோம். இப்போ தான் வந்து ஒரு பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தில் விழுந்தால் நம்ம அது கதி அதோ கதி போல சரி தண்ணியில் ரைடு விடுவோம். குச்சிக்கலாம் கைஸ். இந்த வாட்டர் ஸ்லைட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அழகா கீழே வந்து சேர்த்துச்சு பார்த்தீங்களா? ஐயோ இங்கே ஒரு கேவா காய்ஸ். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா நம்ம என்ன காய்ஸ் பண்ணுறது? எல்லா கேவும் பக்கத்துலேயே இருந்தால் ஜாம்பி வந்து அடிக்காமல் என்ன பண்ணுவான்? அதான் நான் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவாங்க கமெண்ட் சொல்லுங்க. ஏய் கோழி எப்படி இருக்க? போயிட்டு இருக்க வழியில் ஒரு இடம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கேயே நம்ம செஸ்ட்லாம் வச்சிடலான்னு தோணுது கைஸ். கைஸ் கிராஃப்டிங் டேபிள் நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா அங்கேயே செஸ்ட்டு ஃபர்னன்ஸ்லாம் போட்டுடலாம் கைஸ். இப்போ வந்து ஃபர்னன்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் கைஸ். ரெடி பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட்டு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி போடுவோமா கீழே? ஒன்று. சரி நம்ம முதல்ல நமக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் பண்ணலாம். மாட்டுக்கறி கைஸ், மாட்டுக்கறி உடம்புக்கு சத்தான கறி மாட்டுக்கறி. போட் சாக் எடுப்போம் கைஸ், ரெடி பண்ணுவோம். எனக்கு அயன் கிடச்சது, எனக்கு ஜாலியாக இருக்குது. சரி நம்ம செஸ்ட்டு போட்டு நம்ம அயன்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் கைஸ். அயனை வச்சாச்சு. அடுத்து சாப்லிங்ஸு, சீடு, மஷ்ரூமு, ராட்டன் ஃப்ளஷ்ஷு, கோலு. காய்ஸ் இந்த இடத்துல எங்கள் அண்ணன் கேட்டேன், ராட்டன் ஃப்ளஷில் எதுக்கிட்ட எடுத்து வைக்கிற தூக்கி போடுறான்ட்டு. அவன் தான் சொன்னான் ட்ரேடு பண்ண யூஸ் ஆகும்டா வில்லேஜில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்டா நீங்கள் வில்லேஜ் கண்டுபிடிக்காமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. வில்லேஜ் கண்டுபிடிக்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது பார்ட் 2ல் நம்ம கண்டிப்பாக வில்லேஜ் கண்டுபிடிச்சி போட்டுடலாம் வீடியோ. அம்மா முட்டி காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ், வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோன்னே என்னோட நிஜத்தில் என் கால் வச்சுக்கிட்டேன் காய்ஸ். அப்போ அங்கே போகிறதுக்கு எவ்வளோ கால் வலிக்கும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம இதை சாப்பிடுவோம். இது பன்னிக்கறி தானே காய்ஸ், செம்ம டேஸ்ட்டு காய்ஸ். அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் கேமில் சாப்பிடுவேன் காய்ஸ். சரி நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா? இதுக்கு முன்னாடி எதுக்குன்னு சொல்லிடுங்க. ஃபுட்டு கலெக்ட்னா சில பல நன்மையெல்லாம் வந்து சேருங்க. கலெக்ட் பண்ணியாச்சு. உள்ளு வந்து கிடச்சிருக்கு கைஸ். நமக்கு உட்டு கலெக்ட் பண்ணலாம் பார்த்தா டக்குன்னு உள்ளு கிடச்சிது கைஸ். அதனால் நைட்டு ஜாம்பிக்கிட்ட அடி வாங்க முடியல எங்களால். அதனால் நாங்கள் பெட்டு செய்கிறோம். சரி கைஸ், இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ஃப்ளாட்டான இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னா இந்த கேவ் இருக்கிறதுனால ஜாம்பி வந்து நைட்டில் அடிப்பாங்க, தூங்க முடியாது நம்மளால். அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்டான இடத்துக்கு போகிறோம் கைஸ். அதனால் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். முக்கியமாக அயனை எடுத்து வச்சாச்சு. கீப் இன்வென்ட்ரி ஆனில் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஒரு லைட் கலர் பட்டன் கிடைக்கும், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அமைக்கிறீங்க கைஸ். சரி நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செஸ்ட்டெல்லாம் உடச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம இப்போ எல்லா பொருளையும் எடுத்து போயிடணும். நாங்கள் நினச்சா இங்கே விட்டுட்டு போகலாம் காய்ஸ். அங்கே போய் எவன் தேடின்னு பண்ணுறது சும்மா கடுப்பாயிடும். அதனால் நம்ம செஞ்சு வச்சதே எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம யூஸ் பண்ணது கூட இருக்கும்ல காய்ஸ். போகிற வழியில் பார்த்தா ஒரு ஸ்னோ பயம் போட்டுருக்கோம். இந்த பயம் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற எந்த பயமோட பேரும் எனக்கு தெரியாது. ஏன்னா ஸ்னோனா வெள்ளை கலரில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரி காய்ஸ், நாங்கள் இப்போ அந்த ஃப்ளாட்டான இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்.
1 2 3 வந்தாச்சு கைஸ் ஃப்ளாட்டை. இந்த இடம் தான் இப்போ இவ்வளோ இதாக ஃப்ளாட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் கைஸ், அவ்வளோதான். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இப்போ இப்படி இருக்க இது உங்களுக்கு ஒரே செகண்டில் ஃப்ளாட் ஆகிடும். ஆனால் இதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு மட்டுமே 2 ஷவல் தேவைப்படுது. வெறும் 20 நிமிஷம் வீடியோ 2.5 மணி நேரமாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் நம்புவீங்களா? அதுதான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது கைஸ். கைஸ் நாங்கள் பாதி மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா ட்ரேடர் வந்தான். இந்த ட்ரேடர் பேர் எங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இவன் என்ன கேட்குறான்? எம்ரால்டு கைஸ். நான் எங்கள் அண்ணன்கிட்ட அப்போவே சொன்னேன் கைஸ், எம்ரால்டு எடுத்துக்கோன்ட்டு. இப்போ அதை மைண்ட் பண்ணிட்டு வந்திருந்தா 3 அயன் வேஸ்ட் இல்லை, ஒரு பிக்கெட் செஞ்சு அயன் பண்ணிட்டு வந்திருந்தா. சரி கைஸ், நாங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல வீடு மட்டும்தான் கட்டணும். வீடு கட்டிட்டா இந்த பார்ட்டை முடிச்சிடலாம். முதல்ல ஆக்ஸில் எடுத்துருவோம். நான் வந்து இப்போ நாங்கள் எப்படி ஆடுறோன்னா 2 ஃபோன் இருந்திருந்தால் கரெக்டாக இருக்கும் காய்ச்சி. நாங்கள் கடை முடிச்சிருக்க வேலையை போடுறதுக்கு. இப்போ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நான் போய் தேவையான இதுவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என் தம்பியை வீடு கட்ட சொல்ல போகிறேன். ஓகேவா? இது அதனால் வந்து இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டே நம்ம எதுக்கு இது சேர்த்து வச்சோம் பார்த்தீங்களா? இப்போ யூஸ் ஆகுது பாருங்கள், ஆக்ஸ் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நாங்கள் ஆக்ஸ் செய்ய போகிறோம். ஆக்ஸ் ஒரு 5 ஆக்ஸ் கிட்ட தேவைப்படுது காய்ஸ் எனக்கு. ஏன்னா என் தம்பி வந்து அந்த ஒயிட் கலர் ஓக்லேருந்து ஒன்று கேட்குறான். அப்புறம் வந்து அந்த நார்மல் வுட்டு கேட்குறான் காய்ஸ். அதனால் எனக்கு அதுவும் 3 ஸ்டாக் கேட்குறான் அநியாயத்துக்கு வீடு கட்டுறதுக்கு. வீடியோ குவாலிட்டி மொக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் ஃபோனும் மொக்க காய்ஸ். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிங்கன்னா அதில் யூடியூப்பில் வச்சு லைக் பண்ணுவாங்க காய்ஸ். இவன் என்ன இங்கேயே இருக்கான், இவனை அடிச்சு போட்டுடலாமா? ஆனால் துப்புவானுங்களா, துப்பு கேட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவன் நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வீடாக காட்டணும். ஓகே கைஸ், நான் கட்ட போகிற வீடு கைஸ் இப்போ வரப்போடு கைஸ். அந்த வீடை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் சொல்லுங்க கைஸ். ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை, இப்போதைக்கு சும்மா ஒரு தற்சமயத்துக்கான ஒரு குடிசை போட போகிறேன் கைஸ். சும்மா வாழணுமா இல்லையா? சரி காய்ஸ், இப்போ நான் வந்து என்ன கணக்குன்னா ஸ்டோன் ஆக்ஸ் இது பண்ண போகிறேன். ஒரு 5 ஆக்ஸ் கிட்ட எடுத்துக்க போகிறேன் நான். ஆமாம், எடுத்துலாம். டார்ச் முதல்ல செஞ்சு வச்சு காய்ஸ் இங்கே ஜாம்பி வந்துடுவானுங்க. அதனால் நான் டார்ச் செய்கிறேன். இது கீழே ஒரு கேவ் வந்து காய்ஸ், அதை மூடிட்டோம் நாங்கள். இப்போ வந்து டார்ச் செஞ்சாச்சு. இப்போ ஆக்ஸும் செஞ்சு வச்சுக்கிறேன் 5 ஆக்ஸு. முதல்ல போகிறதுக்கு முன்னாடி டார்ச்சை போட்டு போவோமா? ஏன்னா என் தம்பி பயந்துகிட்டே இருந்தாங்க காய்ஸ். ஸ்பான் ஆக மாட்டானுங்க. திடீர்னு க்ரீப்பர் எதனா ஸ்பான் ஆகி நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஸ்பான் ஆகி வெடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கட்டின வீடெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் க்ரீப்பர் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க பிரச்சனை. சரி காய்ஸ், இப்போ நாங்கள் டார்ச் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ போய் மொத்த இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு ஓகே கைஸ், வீடு கட்டியாச்சு. வுட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி வீடும் கட்டியாச்சு கைஸ். இப்போ வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். பாருங்க கைஸ், வீடு அவன் கட்டினானா. இதுக்கு 3 ஸ்டாக் வுட்டு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டான். பார்த்தீங்களா கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு ஒரு குடிசை சின்னதாக போடாமல் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக பெருசாக கொஞ்சம் டிசைன்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்காக. அதுக்காகவாச்சு ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்க போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ்ப்ளோரில் வந்து ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா கைஸ், சர்ப்ரைஸ். அதுதான் இப்போ எங்கள் அண்ணன் இப்போ காட்ட போகிறோம். ஏணி இருக்குது பார்த்தீங்களா, எதுக்குன்னு பார்ப்பீங்க. மேலே ஒரு பேஸ் இருக்குது கைஸ். இப்போ அதுக்கடுத்து இப்போ நாங்கள் ஆஃப்லைனில் வந்து இந்த பயம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துறோம் கைஸ், என்னென்ன இருக்குது எங்கெல்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து மைனிங் போயிட்டு தேர்ட் பார்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஒரு வில்லேஜை பார்க்குறோம். ஓகேவா? சரி கைஸ், இப்போ அயனு அதெல்லாம் இதில் இருக்குது செஸ்ட்டு மேலே, அது சேஃப்டியாக வச்சுக்கலாம். நம்ம எப்படின்னா அயன் ஆர்மருக்கு மாறிடலாம். அண்ணனுக்கு எப்படி கீழே இறங்குதுன்னே தெரில கைஸ், அதனால இப்போ கட் பண்ணி போடுவோம் பாருங்கள். கமெண்ட்டில் அவனை கழுவி ஊற்றுறோம்னா ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்க முடியல ஒன்றும் இல்லை, அதுதான் இப்படி போய் வந்துட்டுருக்கான். சரி கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி, பார்ட் 2 வேணும்னா 5 லைக்கு
அப்போ தான் போடுவேன் வீடியோ, இல்லைன்னா அழுதுடுவேங்கோ. போடுங்கோ வீடியோ.